என்னுடைய கேள்வி சுன்னத்துல் ஜமாத் ஷேக் அப்துல்லா ஜமாடி பாய் அவருக்கு. அதாவது மஹ்ஷர் நாளில் நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வலது புறத்திலே இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டது. வலது புறத்தில் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பொருளோ உருவமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குமானால் ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோ ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் என்ற பட்சத்தில் தான் அதற்கு வலது இடது என்று ஒன்று இருக்கும். அப்போ வலது புறத்தில் இருக்கும் என்கின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது என்ற அர்த்தம் தானே வருகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய வலது புறத்தில் இருக்கிறது அதே மாதிரி சொல்லப்படுது நபிகள். அதாவது பாவம் அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்து விட்டு உங்கள் மீது கோபத்தை காமிப்பதை விட கருணையை அதிகமாக காண்பதை விதியாக்கி கொண்டு அதை தன்னுடைய ஏட்டிலே எழுதி கொண்டான் என்றது போலாம் இருக்கு. அப்போ அந்த உருவம் இல்லை, அந்த கையை வைத்து எழுதியது போல தானே இருக்கு. இது ஒரு பாமரன் அவ்வாறு தானே புரிந்து கொள்வான். இதற்கு ஏன் அதிகப்படியான விளக்கங்களை கொடுக்கிறீர்கள்? இதற்கு நேரடியான விளக்கத்தை சொல்லும். இறைவனுடைய வலது பக்கமாக நல்லடியார்கள்லாம் மறுமையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வலது பக்கம் தானே இருக்குது, அப்படியே அர்த்தம் வச்சிட வேண்டியது தானே. அப்படி இல்லைன்னா வேறு அர்த்தம் வைக்கிறாந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. எமீன் ரஹ்மான் இருக்குங்க, இது வலது பக்கம் அப்படிங்கிற அர்த்தம். பொதுவாகவே இந்த வலது அப்படிங்கிறத குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், நல்லவைகளுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணப்படும். நாளை மறுமையில் இந்த பட்டோலை கொடுக்கப்படுறது கூட வலது கையில் யார் கொடுக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வெற்றிக்குரியவங்க, இடது கையில் கொடுக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் தோல்விக்குரியவங்கன்னு இருக்கும். இது ஒரு அடையாளம். அல்லாஹ் தஆலா இந்த நல்லவர்களை வலது பக்கத்தில் உள்ளவங்களாக கூறி காட்டுறான். அது ஒரு சிறப்புங்கிறதுனால. ஏன் எமீன்கிற வார்த்தைக்கே பரக்கத்துன்னு ஒன்று அர்த்தம் இருக்குங்க. ஆனால் இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அப்போ நம்ம சொல்லவே கூடாதுங்க. பொதுவாக வலது கை அப்படிங்கிறது பிரத்யேகமான ஒரு தன்மையை காமிக்கும். நம்ம கூட இப்போ சொல்லுவோம், எல்லா லாங்குவேஜிலும் உள்ளதான் இது. இவர் அவருக்கு வலது கை அப்படிம்போம். அவருக்கு ஏற்கனவே வலது கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர் அவருக்கு வலது கைன்னு சொன்னால் இவர் இன்னொரு கையாக மாறுகிறான்னு அர்த்தம் அல்ல, இவர் அவருக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே போல் உங்களுக்கு நான் எந்த வகையிலும் உதவியாக இருப்பேங்கிற உங்களுக்கு வலது கையாக நான் இருக்கிறேங்க அப்படிமோ, அப்படின்னா உங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வலது பக்கமாக வைப்பான்னு சொன்னால் அவனுடைய பிரத்யேகமான தனி கவனத்தை செலுத்துகிறான். பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவி செய்கிறான் அப்படிங்கிறது தான். இப்படி தான் புரியணும். இது எல்லா லாங்குவேஜிலும் இருக்கிறது தான். தேவைப்பட்டால் இந்த மாதிரி அர்த்தம் வைக்கலாங்கிறத எல்லோரும் ஒப்புக்கொள்ள தான் செய்கிறாங்க. இப்படி அர்த்தம் வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் வலது பக்கத்திற்குரியவர்கள் சிறந்தவர்கள்ங்கிறத குர்ஆனில் பல இடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தானே வர்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் இப்போ சொன்னால் இவர்கள் எல்லாம் சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய உதவிக்குரியவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வைங்க. அப்படி தான் அர்த்தம் வைக்கணுங்கிறத அந்த ஹதீஸினுடைய கடைசி வாசமாக அறிவிக்குது. கில்தா எதைஹி எமீனுன், இறைவனுடைய இரு கைகளும் எமீன் என்கிறது தான், பரக்கத்துங்கிறது தான், நல்லதுங்கிறது தான். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். கில்தா எதைஹி எமீனுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறீங்களோ அந்த ஹதீஸுடைய கடைசியில் அதே அர்த்தத்தை முன்னால் வைங்கிறோம். பிரச்சனை இல்லையில, அர்த்தமே இல்லாமல் விட்டுருங்கன்னு சொல்லலை, இந்த அர்த்தம் வைங்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, உதவியை பெற்றவர்கள் அவர்களெல்லாம் வலது பாகத்தை சார்ந்தவர்கள் உதவி பெற்றவர்கள் அர்த்தம். இது நடைமுறையிலும் இருக்குது, குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இலக்கியத்திலும் இருக்கிறது. அந்த மாதிரி அர்த்தம் வைங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர அர்த்தம் வைக்காமல் விடுங்கன்னு சொல்லலை. இரவு பொருத்தமாக வைங்க. வலது பக்கம்னு வச்சுட்டா பொதுவாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு உருவத்தை கற்பிக்கிறீங்க, அவனுக்கு வலதுன்னு இருக்கு இடதுன்னு இருக்கு. அப்படி பார்த்துட்டா அல்லாஹ்வுக்கு இடது பக்கமாக இருந்தால் மட்டும் என்ன தீயடியாங்க? அவனும் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் தானே இருக்கிறாங்க. சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்துட்டோம், ஒரு ஆள் வலது பக்கமாக இல்லை, அல்லாஹ்வுக்கு இடது பக்கமாக இருந்தான்னு வச்சுக்கிறோங்க. அப்போ அல்லாஹ் பக்கத்தில் தான் இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு உருவம்னு வச்சுட்டாக்க எங்கிட்டு வேணாலும் இருக்கலாமே. வலது பக்கம் இருந்தால் தான் நல்லவன் சொல்லிவிட்டு இடது பக்கம் இருந்தால் கெட்டவன் ஏன் சொல்லணும்? 2 பேரும் அல்லாஹ் பக்கத்தில் தானே இருக்காங்க. இதே என்ன வழங்குது? வலது பக்கத்து உள்ளவர்கள் என்றால் இறைவனுடைய சிறப்பு உதவிக்குரியவர்கள். நான் சொல்கிற மாதிரி உங்கள் வலது கையா நான் இருக்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிற மாதிரி இது உதாரணம் காட்டுறோம். அந்த மாதிரி சொல்லப்பட்டது. நீங்கள் உறுப்புன்னு சொல்ல வேணாம். ஏன் உறுப்புன்னு சொன்னால் என்ன? இறைவனுக்கு எத்தனை கை? குர்ஆனில் கூறப்பட்ட கைகளை பார்த்தா பல கைகள் வந்துடும். அப்போ ஒரு விக்கிரக வழிபாடு மாதிரி வந்துடும் கற்பனையில். அதில் ஒவ்வொரு ஆள் விளக்கம் கொடுக்குற மாதிரி 2 வசனம் கைன்னு கொடுத்துட்டு இன்னொரு இடத்த வேறு விளக்கம் கொடுத்துட்டா அவர் கற்பனையில் 2 கை உள்ள இறைவன் இருப்பார் கற்பனையில். எல்லா இடத்துக்கும் கைண்ட அர்த்தம் வச்சுட்டாக்கா பல கைகள் உள்ள விக்கிரகம் அவருடைய சிந்தனையில் வந்துடும். இது ஒரு வரையறை கிடையாது, யாரும் நிர்பந்திக்க முடியாது. இல்லை இந்த இடத்துல நீங்கள் கைண்டு தான் வைங்க, ஏன் அறிவுக்கு அதுதான் செயல்படுது, இங்கே அப்படி வைக்கக்கூடாது, ஏன் ரிசர்ச்சுக்கு இப்படி தான் செய்யப்பட்டு நம்ம அவன்கிட்ட திணிக்க முடியாது. அந்த ஆள் சொல்லிடுவார், உங்கள் ரிசர்ச் அப்படி இருக்கலாம், ஏன் ரிசர்ச் எல்லாம் கை தான் அப்படின்றாரு.
அப்போ அதனால் இது ஒத்து வராதுங்க. ஆளுக்கு ஒரு வடிவம் தான், ஒரு உருவம் தான், ஒரு விக்கிரகம் தான் கற்பனைக்கு வந்துடும். அதைத்தான் நம்ம வணங்குவோம். அது ஈமானுக்கு ஆபத்தாயிரும். அதனால் இறைவனுடைய பண்புகளுக்கு குறைவில்லாத அர்த்தம் வைங்க. அல்லாஹ்வுடைய தனி சிறப்புக்கு உள்ளானவர்கள் அர்த்தம் வைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய மாண்பு குறைஞ்சிருச்சா? ஆனால் நீங்கள் வலது பக்கம்னு கொடுத்து இடது பக்கத்தில் இருந்தால் சிறப்பு இல்லை, அல்லாஹ் உருவம் இருக்குது, அல்லாஹ் வலது பக்கம் தான் வரணும், கை இருக்குது அப்படின்னு வந்தால் அல்லாஹ்வுடைய மாண்பு அதுவும் குறைக்கப்படுகிறது. அதனால் அல்லாஹ் கண்ணியம் என்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும்னால தான் இந்த உறுப்புங்கிற அர்த்தம் வைக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என் பேர் அஹ்மது கபீர். என்னுடைய கேள்வி பிஜே அவர்களுக்கு. கோவையை சேர்ந்தவன். அல்ஜன்னத்துடைய இதழில் PS அலாவுதீன் ஹஜ்ரத்துடைய அந்த கேள்விக்கு தாங்கள் பதில் எழுதுகின்ற போது அர்-ரஹ்மான் அல்-இஸ்தவா வசனத்துக்கு அமைந்தான் என்ற பொருள் விரிவான அர்த்தத்தை கொடுக்கும், அமர்ந்தான் என்பது குறுகிய அர்த்தத்தை கொடுக்கும் என்று சொன்னீர்கள். அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் என்று சொன்னீர்கள். உங்களுடைய தர்ஜிமாவில் இன்னைக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கீங்க என்பதை இந்த சபையில் காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அல்ஜன்னத்து பத்திரிகையில் அன்னஜாத் பத்திரிகை, அன்னஜாத் பத்திரிகையில் முன்னாடி நம்ம ஆசிரியராக இருக்கும் பொழுது PS அலாவுதீன் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு கட்டுரையை போடும் பொழுது அரசின் மீது அமைந்தான் அப்படின்னு போட்டோம். இந்த அமைந்தாண்டு போட்டதை ஒருத்தர் நினைஞ்சார், அமைந்தாண்டு போடக்கூடாது, நீங்கள் உட்கார்ந்தாண்டு போடணும் அப்படின்னு சுட்டி காட்டினார். நம்ம என்ன செஞ்சோம்னா அமைந்தான் என்பது அதை விட விரிந்த அர்த்தம் உள்ளது என்று அதில் விளக்கம் கொடுத்துருந்தோம். அதில் உட்கார்தலுங்கிற அர்த்தமும் அடங்கி இருக்கிறது. அதை விட விரிவான ஒரு அர்த்தம் உடையது என்ற பொருளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ உள்ள தமிழாக்கத்தில் அமர்ந்தான் தான் போட்டிருக்கிறது. அப்படி தான் நினைவு இருக்குது பாருங்கள், இருக்கா? அதான் இப்போ உள்ள தமிழாக்கத்தில் அதை போடலன்னு கேட்குறாங்க. அமர்ந்தான் தானே போட்டிருக்கிறீங்க. அமர்ந்தான் என்பது தவறானது அர்த்தமே கிடையாது, விரிந்த ஒரு அர்த்தமாக அமைந்தான் அதில் கொடுத்துருந்தோம். இதில் அமர்ந்தான்னு கொடுத்துருக்குறோம். இதில் சுட்டி காட்டி அமைந்தான் என்பது போடுறதா மாற்றிக்கொள்ளலாம். இது திருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்களாக எடுத்துக்கொள்வோமே தவிர இதில் பெரிய பெரிய பிழை ஏற்பட்டதாக நான் கருதவே இல்லை. தப்பான அர்த்தம் கிடையாது. அமர்ந்தான் என்றும் சொல்லலாம், அமைந்தான் என்றும் சொல்லலாம், ரெண்டையும் அதில் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை விட இது சிறந்தது என்று அமைந்தான் போட்டதாக சொன்னோம். இப்போ நம்முடைய தமிழாக்கத்தில் அமர்ந்தான் என்று இருக்கிறனால நீ கேட்குறீங்க, அமர்ந்தான் போடப்பட்டிருக்கும், அதான் பார்த்தா கேட்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு இல்லை என்ன போட்டிருக்கோம்னு சொல்லி மொழிபெயர்த்தது. அமர்ந்தான் என்று இருக்குமையானால் நம்ம அமைந்தான் என்று மாற்றிக்கொள்வோம். பெரிய பிரச்சனை. அதை விட விரிவான அர்த்தம், அதை விட நல்ல அர்த்தம், சிறந்த அர்த்தம் இருந்தால் எத்தனை விஷயங்களை 1வது பதிப்புலேருந்து 8வது பதிப்பு வரைக்கும் சுட்டி காட்டப்பட்ட நல்ல விஷயங்களை மாற்றிருக்கிறோம். அப்படி மாற்றிக்கொள்வோமே தவிர அதனால் இந்த அமைந்தான்ங்கிறது தவறான அர்த்தமாகிறாது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் முஆத், இலங்கையை சார்ந்தவன். என்னுடைய கேள்வி அப்துல்லா ஜமாலி அவர்கிட்ட தான். ஒரு ஹதீஸ் சொன்னார். அதாவது மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் வச்சு தான், அல்லாஹ்வுக்கு சிலை வைத்து தான் அவர்கள் வணங்கினார்கள், இப்படி ஒரு செய்தியை சொன்னார். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலையெல்லாம் உடைச்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார் ஆரம்பத்தில். அந்த செய்தி எங்கே வருது, எந்த இடத்துல வருதுன்னு சொல்லும். ஃபத்தஹ மக்கா, மக்காவை வெற்றி வாகை சூடிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவுக்குள்ளே இருந்த சிலைகளை எல்லாம் வெளியே கொண்டு போட்டாங்க. இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தது பின்னாலையும் அந்த சிலைகளையே விட்டு வச்சாங்களா? இப்போ இப்போவும் சிலை இருக்கா செய்து? இல்லை ஸல்லல்லாஹு அப்படியே விட்டு வச்சுட்டாங்க, பின்னால் வந்தவங்க தான் வெளியே எடுத்தாங்க அப்படிங்கிறதா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை எங்கே வருது ஏன் கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த மக்கத்து காபிர்கள்லாம் காபாவுக்குள்ளே சிலை வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சஃபா மருவான்னு இருக்குது பாருங்க, அங்கே கூட இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் கூட சொல்கிறான், இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷஆயிரில்லா அப்படின்னு சொல்லிடுறான். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிஹுமா. ரெண்டுக்கும் மத்தியில் தொங்கோட்டம் ஓட்டுறது குற்றம் இல்லைங்கிறான். நல்ல காரியமில்ல சொல்லணே, குற்றம் இல்லைங்கிறான். ஏன்? அங்கே சிலை இருந்துச்சு, அதனால் ஓடுறது பாவமோன்னு நினச்சாங்க.
அது பாட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு செய்யுங்க, உங்களுடைய நோக்கம் அந்த சிலையில் வணங்குறது இல்லையில அப்படின்னா. அப்போ அங்கங்கே வச்சுருந்தாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கா வெட்டும் போது தான் சுத்தம் செஞ்சாங்க. இவர் இந்த விஷயம் அவங்க அப்படியே விட்டு வச்சுறாங்க. பின்னால் சஹாபா பெருமக்கள் தான் வெளியெடுத்து போட்டாங்கலாம் கிடையாதுங்க. அது எந்த கிதாபில் அப்படிங்க பேர் சொல்ல அவசியம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பேர் பீர் முகமது தாராபுரம். நான் சகோதரர் பிஜே அவர்களை பார்த்து என்னுடைய கேள்வி, அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. புகாரியினுடைய முதல் ஹதீஸு இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ், அந்த எண்ணத்தின்படி அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குமே, ஆனால் என்னுடைய எண்ணத்தை அல்லாஹ் அறிகிறான். நான் ஒரு விஷயத்தை வரைந்து உருவ வழிபாடு வணங்கலாமா வணங்கக்கூடாதா? நியத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நான் யாரையோ ஒருவரை இறைவன் என்று வரைந்து அவனை இறைவனாக நான் வணங்குகிறேன். காரணம் உருவம் இருக்கிறது, எனவே வரைய முடியும். கற்பனையில் என்னுடைய சிந்தனையில் வியாபாரம் செய்ய வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறேன். அதே இதை இறைவனையும் கற்பனை செய்கிறேன். அவன் இப்படிப்பட்டவன், அவனுக்கு காலை சொன்னார்கள், அவனுடைய சூரத்தை சொன்னார்கள். எனவே ஒரு கற்பனையான வரைவை வரைந்து அது சிலையாக செதுக்கி வணக்க வழிபாடு செய்யலாமா கூடாதா? அதாவது ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி நீங்கள் உருவம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் புகாரியுடைய முதல் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் வருது. அப்போ நம்ம எண்ணங்களுக்கு அல்லாஹ் வந்து உரிமையை கொடுத்துருக்குறான். அதன் அடிப்படையில் நானாக வந்து இறைவன் இப்படி தான் இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டால் சரியாக வருமா? அந்த ஹதீஸுக்கு பொருத்தமாக தானே நான் நடக்கிறேன், அந்த அர்த்தத்தில் கேட்குறாங்க. முதல்ல இந்த கேள்வியே தப்பு. ஏன்னா எண்ணங்களை பொறுத்து அமல்கள்ங்கிற அந்த வாசகத்துக்கு வந்து நீங்கள் சொன்ன அர்த்தம் வராது. இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு அந்நிய பெண்ணோட போய் சேர்ந்து நான் என் என்னப்படி நான் மனைவி நினைத்து கொண்டேன், அவன் நினைக்கிறான். மனைவி இல்லாத ஒருத்தியை நான் என் பொண்டாட்டி நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு போய் அவன் ஏதாவது செஞ்சான்னு சொன்னால், அவன் உலக சட்டத்திலிருந்தும் மறுமை சட்டத்திலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியுமா? அவன் கேட்டால் என்ன செய்கிறான்? இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிறான். எல்லாம் எண்ணங்களை பொறுத்து. நான் பொண்டாட்டி நினச்சிக்கிட்டு தானே செஞ்சேன். நினைக்கிற கிரவுண்டு இருக்கணும். நீங்களாம் கற்பனையாக நினைக்கக்கூடாது. நினைக்கிறதுன்னு சொன்னால் நினைக்க வேண்டியதை, நினைக்கத்தக்கதை, நினைக்க வேண்டிய விதத்தில் நினைக்கணும் அதில் அடங்கி இருக்கிறது. எல்லாம் எண்ணங்களை பொறுத்துன்னா என்னென்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னபடி எண்ணணும், சொல்ல விதத்தில் எண்ணணும். நம்மளா இஷ்டத்துக்கு இன்னொருத்தண்டைய பொருளை இந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஏன் போன்ட்டு நினைத்து கொண்டேன் பாக்கெட்டில் வச்சுக்கிற முடியுமா? அவன் போன நீ ஏன் ஓன் போன்ட்டு நினச்சேன் நல்லா கேட்பான்ல. அப்போ இந்த ஃபோனுக்கு கேட்பான்ட்டு சொன்னால் உருவத்து கேட்க மாட்டானா? ஏன்டா நான் ஏன் உருவத்து இல்லாத நீ ஏன்டா ஏன் உருவம்னு சொன்னேன் நல்லா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? நம்மகிட்ட கேட்பான்ல, இதான் என் உருவம், நீ நான் கற்பனை பண்ணுற, உன் வீட்டு பேனா நான் எடுத்துகிட்ட ஒத்துக்குருவியா? அப்போ வந்து நீயத்துக்கு அர்த்தம் இப்படி கிடையாதுங்க. நீயத்துன்னு சொன்னால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சுட்டு அதில் எண்ணத்தை சுத்தமாக வச்சுக்கிறணும். இப்போ தொழுகிறோம், தொழுகையை செய்ய வேண்டிய முறையில் செய்துட்டு இறைவா உனக்காக தொழுகிறேன் அந்த எண்ணம் இருந்தால் கூலி கிடைக்கும். பெருமைக்காக தொழுகிறேன், முகஸ்திதிக்காக தொழுகிறேன்னா சுருட்டி முஞ்சிலெல்லாம் எரிஞ்சிருவான். அதான் அதுக்கு இன்னமல்லாமல் பின்னியாத்துக்கு அர்த்தமா? நம்ம நினச்சதையெல்லாம் செய்யலான்ட்டு லைசன்ஸ் கொடுத்த உருவத்துக்கு மட்டும் நீங்கள் இப்படி லைசன்ஸ் என்று எடுத்தீர்களே, ஆனால் அனைத்துக்கும் எடுப்பீர்களா? உங்கள் பொருளை ஒருவர் அபகரித்துக்கு கொண்டு என்னுடைய பொருள் என்று நான் நினைத்து கொண்டேன் என்று சொன்னால் அதை நீங்கள் விடுவீர்கள் என்றால் அல்லாமல் விட்டுருவான் தான். நீங்கள் விட மாட்டீங்க, நல்லா எப்படி விடுவான்? இதுதான் அதுக்கு உள்ள பதில். வணக்கம். சென்னையைச் சேர்ந்த என் பெயர் ஹைதர் அலி. என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல் ஜமாலி அவர்களுக்கு. நான் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று நம்புகிறவன் நான். மறுமையில் இறைவனை சந்திப்பேன் என்று நம்புகிறவன் நான். நீங்கள் இறைவன் உருவம் மட்டும் சொல்லக்கூடிய நீங்கள் மறுமையில் இறைவனை எவ்வாறு சந்திப்பீர்கள்? சூனியமாகவா அல்லது அசரீரியாக உங்களுக்கு குரல் வருமா? மறுமையில் இறைவனை நீங்கள் சந்திப்பீர்களா? உருவமுடன் சந்திப்பீர்களா, உருவம் மட்டும் சந்திப்பீர்களா? விளக்கம் கொடுக்கவும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, அல்லாஹு தாலா நூறுன், இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பற்றி ஒளிமயமானவன் சொல்லிட்டாங்க. விவாதத்தில் கூட
உருவம் இருந்தால் தானே பார்க்க முடியும். மறுமையில் பார்ப்போம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறோம். உருவம் இல்லைன்ட்டா எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்கப்பட்டது கூட நம்ம பதில் வச்சோம். எப்படி நம்ம ஒளியை பார்க்குறோம், உருவம் இல்லை தானே, அப்போ பார்ப்பதுக்கு உருவம் இருந்தே ஆக வேண்டும்ங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ் ஒளிமயமானவங்கிறத நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. அல்லாஹ்வும் சொல்கிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர்துங்கிற வார்த்தையை சொல்கிறான். அதன் அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒளிமயமானவன், அந்த ஒளியை நம்மளால் காண முடியும். உருவம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் கலீலுர் ரஹ்மான் பிலாலி, சென்னையை சார்ந்தவன். என்னுடைய கேள்வி உஸ்தாத் அவர்களுக்கு. காலையிலே சகோதரர் பிஜே அவர்கள் சொல்லும்போது இப்னு தைமியா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஏன் அதுக்கு முன்னால் கூட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம விக்கிரகத்தில் வந்து அது வெளியே வராது, கற்பனையில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலை வழிபாடுகள், இந்த விக்கிரக வழிபாடுகள் எல்லாமே அந்தந்த அவர்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய அதை முன்னாடி நிற்க வச்சு ஒன்றும் சிலையை செதுக்கலை, அவர்கள் கற்பனையில் வச்சுருந்ததை தான் சிலையாக செதுக்கி இன்னைக்கு வழக்கம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது உண்மையான உருவம்னு இன்னைக்கு யாருமே எந்த ஆதாரபூர்வமாகவும் சொல்லப்படலை, அது டிவியாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும். அதனால் அந்த கற்பனையிலே அல்லாவை நம்ம நினைக்கலான்னு காலையில் தான் சகோதரர் பிஜே அவர்கள் சொன்னாங்க. இப்போ என்னுடைய கற்பனையில் நான் அல்லான்னு ஒன்று நினைப்பேன், சகோதரர்கள் அவர்களுடைய கற்பனையில் அல்லான்னு ஒன்று நினைப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய 100 பேர்கள் அவர்களுடைய கற்பனையில் 100 விதமான அல்லாவை நினச்சிருப்பாங்க இல்லையா? அல்லாவை கண்ணியத்திற்கே உயர்வாக நினைச்சாலும் அது அல்லாவுக்கு சங்கையை குறைப்பதற்காக இருந்தால் நம்ம கண்ணியமாக பேசின பேச்சு கூட அல்லாவுக்கு இழுக்குன்னு சொல்லி தான் நம்ம சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறோம். இந்த கற்பனை எப்படி கூடுமானதாகும்? இது என்னுடைய கேள்வி. இப்னு தைமியா அதுக்கு முன்னால் அப்படிங்கிற கருத்தை சொல்லி காமிச்சாங்க. இப்னு தைமியாவும் கூட இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு அவருடைய கித்தாபில் எங்கேயுமே சொல்லலைங்க. அதே போல் அந்த இப்னு தைமியா காலத்தை முன்னோர்கள்னு சொன்னோம்ல, சலாசன காலத்துக்கு பின்னால் உள்ள அந்த சலபங்கள் முன்னோர்கள் முந்தியவர்கள்னு சொல்கிறோமே பெரியவங்கள்லாம், அவங்கள்லாம் சொன்னது என்னன்னு கேட்டால், எது எப்படி வருதோ அதோட நிப்பாட்டிக்கிறங்க. சில இடத்துல அதுன்னு சொல்லுங்க, இன்னொரு இடத்துல ஒரு விளக்கத்தை கொடுங்க, அப்படிலாம் யாரும் சொல்லலை. இறைவனுடைய உருவம் இருப்பதாக அறிவிக்கிற வார்த்தைகள் உள்ள வசனங்களோ அதீதுகளோ வந்தால் அப்படி எல்லாம் பக்கமும் படைச்சிருங்க. நீங்கள் விளக்கம் கொடுக்க வேணாம், எல்லாத்துக்கும் சொன்னது தான். சிலதுக்கு அப்படி சிலதுக்கு விளக்கங்கிறதெல்லாம் இல்லை. இப்படி சொன்ன ஒருவரும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று அவங்க கித்தாபில் எழுதி வைக்கவங்க இல்லைங்க. இப்பொழுது உருவம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட வாதம் புதிய வாதங்க. அதாவது குர்ஆனுடைய வசனத்தில் வர உறுப்புகளுக்கு அந்த அர்த்தம் வைக்கிறதா அல்லது ஒரு விளக்கம் கொடுக்கிறதா இப்படிங்கிற கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த விளக்கம் அப்படின்னு சொன்னாக்கா கண்ணுன்னா கண்ணுங்கிறதல்ல, இது இறைவன் அறிந்தவன், நமக்கு ஒன்றும் புரியாது. அல்லாவுக்கு வஜ்ஜு இருக்குன்னு வந்துச்சா அதோட முடிச்சுக்கிறோங்க. அந்த வஜ்ஜு என்ன வேணாம், முன்னோர்கள் அதுதான் உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இப்னு தைமியா சொன்ன வாசம் காமிச்சதெல்லாம் அதுதான். அல்லாவுக்கு கை இருக்குன்னு வருதா, கை அப்படி மட்டும் சொல்லுங்க. அந்த கை என்ன உருவம் சம்பந்தப்பட்டதா அல்லது ஆற்றல் என்ற விளக்கமா, அந்த அளவுக்கு போக வேணாம். அல்லாஹ் கை இருக்கு, முடிஞ்சு போச்சு, அதோட பாட்டிக்கிறங்க. இப்படித்தான் முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. அத்தஃபீல் இலல்லா, அல்லாஹ் பக்கம் படைச்சிருவது எதுவானாலும் இருக்கட்டும். அதுக்கு விளக்கம் கூட சொல்லுவாங்க. இந்த இஸ்திவாவுக்கு கூட அல் இஸ்திவா மஅலூமுன், இஸ்திவாங்கிற வார்த்தை நமக்கு தெரியுங்க. வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், அது எப்படி இஸ்திவா அப்படிங்கிற நமக்கு தெரியாதுங்க. வல் ஈமானு பி வாஜிபுன், ஆனால் அது ஒப்புக்கொள்ளணுங்க. ஏன் அல்லாஹ் இஸ்திவான்னு சொல்லிவிட்டான். வ சுஆலு அன்ஹு பிதாத்துன், அது எப்படி உட்கார்ந்தானா இல்லையா இப்படி கேள்வி கேட்குற பிதாத்துங்க. இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க முன்னோர்கள். அப்போ உருவம்னு சொல்ல வேணாம், ஆற்றல்னு சொல்ல வேணாம், அல்லாஹ்க்கு எது இருக்கு, முடிஞ்சு போச்சு. அந்த எது உருவமா ஆற்றலா, அந்த பிரச்சனை போக வேணாம். இது முன்னோருடைய கருத்து. இப்படி தைமியாவோட வாசவை காமிச்சு கொடுத்தது இவங்க தான், இப்படித்தான். ஆனால் யாருமே அவங்களுடைய கிரந்தங்களில் கித்தாபுகளில் இது வரைக்கும் அல்லாவிற்கு உருவம் இருக்கிறங்க வாசம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் இல்லை. அதுக்கு பிறகு எழுதப்பட்ட கித்தாபுகள்லையும் முன்னோர்கள் யாரும் சொல்லலை, இப்படி தைமியா உள்பட எல்லாம் இறைவனுடைய பொறுப்பில் விட்டுருங்கன்னாங்க. பின்னால் வந்தவங்க விளக்கம் கொடுத்தாங்க. பின்னால் வந்தவங்க தான் எதுக்கு ஆற்றல் கொடுத்தாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சுங்க. முஜஸ்ஸிமா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சுங்க, அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதுன்னு வந்துச்சு. கர்ராமியா அப்படின்னு ஒரு கூட்டங்க. இது இஸ்லாமத்தில் பல கொள்கைகள், முஅத்தஸிலா, ராஃபிலா, கத்ரியா, முர்ஜியான்னு இருக்கிற மாதிரி கர்ராமியா.
கர்ராமியோட கொள்கை அல்லாஹ் தஆலாவுக்கு ஜிஸ்ம் இருக்கிறது, ஜிஸ்ம்னா உடம்பு. இப்படி வழி தவறிய அமைப்புகள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அப்போ குர்ஆன் வசனத்தை வச்சு அது வச்சு சில பேர் கேட்டாங்க, கை தான் இருக்குங்கிறாங்களே, கை இருந்துட்டு போட்டுமாங்க, அப்போ உடம்பு இருக்குன்னாங்க அர்த்தம் அப்படின்றலாம் சில பேர். முன்னால் அப்படி கிடையாது, ஆமன்னா சொல்லம்னா இந்த பேச்செல்லாம் இல்லை. சாபா பிறங்க காலத்தில் தவன் காலத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டானா ஒப்புக்கொள்வாங்க. அது என்னன்னு நம்மையாங்க அல்லாஹ்வுடைய உடம்பா ஆற்றலா அது வேணாங்க. இந்த தன்மை இருந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். அதனால தான் சலபியன்கள் அந்த முடிவில் இருந்தாங்க. ஆனால் பின்னால் ரொம்ப விவரம் உள்ளவங்க ரொம்ப கேள்வி கேட்குறோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு வழி தவறும்போது தான் நம்ம இவங்களை பயந்தாங்க. ஏன்னா கையின்னா கைந்தே வழங்கும், அல்லாஹ்வுக்கு உடம்பு இருக்குன்னு சொல்ல வர்றாங்களே, இப்போ என்ன செய்யறது, இந்த மனிதரை பாதுகாக்கணுமே, இப்படி உடம்பு இருக்கிறதா எந்த இதுவும் இல்லைங்கன்னு சொல்லி தான் விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி விளக்கம் கொடுத்தவங்க கூட எதுண்டா ஆற்றல் வைப்பா, ஏன்பா கைன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு உடம்பு கொடுக்குற, வஜுகண்டா அல்லாஹ்வுடைய உஜூது, அல்லாஹ் உள்ளமையில் இருக்கிறான்ல அப்படி அர்த்தம் கொடு, ஏன் அல்லாஹ்வுக்கு மோன் அர்த்தம் வைக்கிற, இப்படி அவனை பாதுகாத்தாங்க விளக்கம் கொடுத்து. இப்படி விளக்கம் கொடுக்குறவங்க கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்படி விளக்கம் கொடுப்பது நல்லதா அல்லது எது இருக்குது அது என்னண்டே நமக்கு தெரியாது என்று சொல்லுவது நல்லதான்னு அவங்ககிட்ட கேள்வி வச்சா அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறதே தான் நல்லதுன்னு தான் சொன்னாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, பின்னால் பல பிரச்சனைகள் பண்ணுவங்கெல்லாம் வந்த ஒன்றை தான் இப்படி விளக்கம் கொடுத்து மனிதனுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் இந்த நிலைக்கு அப்படி விளக்கம் கொடுக்குறது அல்லாஹ்வுடைய ஆற்றல் உட்பட்டது தான். இப்போ அல்லாஹ்வுடைய வல்லமை நினைப்பான்னு சொன்னோம்னு வைங்க, ஏன்னா அல்லாஹ்வுடைய வல்லமைன்னு ஒருத்தன் நினைச்சான், அதில் எந்த பாதிப்பும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்த ஆற்றலை தான் அவன் நினைக்கிறான், பாதிப்பு இல்லை. ஆனால் வேறு வகையில் விளங்கிட்டா அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கிறதா சொல்கிறான், அது பாதிப்பு ஏற்படும். இப்படி சில வழித்தவர இயக்கங்கள் சொல்லி சில பேர் அதன் பக்கம் தேவையில்லா கேள்வி எழுப்பும் போல தான் இதுக்கு விளக்கக்கூடிய சூழ்நிலையே வந்தது. அதை நினைவில் வைங்க. அப்போ முன்னால் சொன்னதெல்லாம் முன்னோர்கள் இப்னு தைமியா கூட அது அப்படியே கொடுங்கண்டா, அது உடம்பு உண்மையான கை விளக்கம் எதுவும் வேணாம், அல்லாஹ் சொன்னால் நம்புகிறோம் அப்படி வாங்கன்னு தான், யாரும் உருக்குன்னு சொல்லலைங்க. இப்போது இந்த அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹிஷாம், ஸ்ரீலங்கா. என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களிடத்தில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஜ்ஜாலை பற்றி சொல்கிறாங்க. ஜஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது அவன் சில அற்புதங்களை நிகழ்த்துவான். அற்புதங்களை நிகழ்த்தும் போது நீங்கள் அவன் இறைவன் என்று உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவனை இறைவன் நம்பிடாதீங்க, ஏன்னா அவன் ஒற்றை கண்ணன், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இறைவனுக்கு உருவம் இல்லை என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் இதே காட்டிருப்பாங்க, ஜஜ்ஜாலுக்கு உருவம் இருக்குது அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, இதே ஒரு வித்தியாசம் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லாம உங்களுடைய அல்லாஹ் வந்து ஒற்றை கண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்ணை காரணமா சொல்றாங்க. அப்ப இதுவே ஒரு சான்று என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அப்படி இது மிகப்பெரிய சான்றா இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது கண்ணை பத்தி பதில் சொல்லாம உருவம் இருக்கா இல்லையா அதை பதில் சொல்லுங்க. தேவையில்லாத ஒரு மனிதன் தனக்கு இருப்பதாக மிக பிரம்மாண்டமாக மக்களெல்லாம் பெரிய குற்றம்னு கருதுகிற ஒரு செயலை தனக்கு இருக்கிறதாக ஒருத்தன் வாதிடுறான். அது என்ன, நானே இறைவனுங்கிறது. எவ்வளவு தவறான வாதம் இது, நானே இறைவனுங்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இப்படி வாதம் செய்பவன் எவ்வளவு குறைவுக்குள்ளானவன், இப்படி குறைவுள்ளவனா இறைவன் அப்படிங்கிற கருத்தில் நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு பேச்சுக்கு அவன் வந்து நொண்டியாக இருந்தாலும் வச்சுக்கிறேங்க, அல்லது ஒரு கை ஊனமாக இருக்கிறான், தஜ்ஜால் வந்து கை ஊனமாக இருக்கிறான், இப்போ 2 கண்ணு நல்லா தான் இருக்குது, அவன் நான் தான் அல்லாண்டா, அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, இவன் கை ஊனம் உள்ளவன் அல்லாஹ் ஊனம் உள்ளவனா அப்படி தான் சலாசனம் கேட்பாங்க. ஏன் அந்த நேரத்தில் இவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னால் அவனை என்ன மதிப்பா, நானே இறைவங்கிறான், அவனுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பேச்சா, எவ்வளோ தவறான வாதத்தை வைக்கிறான், ஃபிரௌனுடைய வாதத்தை வைக்கிறான், நான் தான் ரப்புண்டு. இப்போ இவனுக்கு உருவமில் இருக்குது, அவன் அல்லாஹ்வுக்கு உருவமா அப்படி கேட்டால் இவனுக்கு ஒரு மரியாதையா, இவனை தாழ்வுபடுத்த வேண்டும். இவன் சாதாரணமானவன், குறைவுள்ளவன், குறைவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அதனால் இப்போ நம்ம கூட சொல்கிறோம்லங்க சுப்ஹானல்லாஹ்ங்கிறோம்ல, அல்லாஹ் தூய்மையானவன்டா என்ன அசுத்தத்தில் இருக்கிறான் நம்ம தூய்மைப்படுத்துறன்னு அர்த்தமா, சுப்ஹானல்லாஹ்னு அர்த்தம் குறைவுகளை விட்டும் தூய்மையானவன், அதுதான். அதே போல இறைவன் தூய்மையானவன், இவன் குறைவுள்ளவன், அந்த குறை அந்த இந்த நாள அதை சொன்னாங்க. கை ஊனமா இருந்தா அதை சொல்லியிருப்பாங்க, கால் நொண்டியா இருந்தா அதை சொல்லியிருப்பாங்க. இவன் குறைவு உள்ளவன்ல, அல்லாஹ் குறைவு இல்லாதவன்ல, அந்த கருத்தை சொன்னாங்க வழங்கணுமே தவிர இதிலிருந்து அல்லாஹ்வுக்கு கண்ணு அப்படி வேணாம். உண்மையிலேயே அல்லாஹ் கண்ணு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்வதா இருந்தா நேரடியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஃபைன்னக பிஅயுனினா நம்முடைய கண்கள்ங்கறான்ல, அதை சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டான்.
கண்கள் தான் அப்படின்னுங்க. குர்ஆனில் நேரடியாக எனக்கு கண்கள் இருக்குதுங்கிறான். அதை வச்சு கண் இருக்குன்னு சொல்லலை, அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்கிறீங்க. இங்கே அல்லாஹ் கண் இருக்குங்கிற ஒரு வாசமும் கிடையாது. அவன் தஜ்ஜால் எந்த நிலையில் இருந்தாங்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அதை சொல்லி குறைவுள்ளவன் இவன், குறைவுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாங்கிறது சொன்னாங்க. இதிலிருந்து நாம் விளங்குகிறோம் அல்லாஹ் கண் இருக்குன்றாலும் சொல்ல வேணாம். எது இருக்குதோ அப்படி. உண்மையிலே கண் இருக்கு நீங்கள் வாதிட்டா பேசாமல் அந்த குர்ஆன் வசனத்தில் இருக்குது அதை கொண்டு வாங்க, கொண்டு வந்து அல்லாஹ் கண் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் இல்லாத சொல்லணும்? அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசுவது. அந்த குறை அந்த நேரத்தில் இருந்தது. இறைவன் குறைவுக்கு அப்பாற்பட்டவன் சுப்ஹானல்லாஹ் சொல்றது அந்த கருத்தில் தான். அதன் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன், இவனோ குறைவுள்ளவன், எப்படி இறைவனாக முடியும் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அத்தியத்துல்லா. இப்போ எதிர்த்தரப்பில் இருந்து யாருமே ஒரு தெளிவான வாதத்தை வைக்கலை அப்படின்னு சுன்னத்து ஜமாத் ஐக்கிய பேரவையில் வந்து கேட்டாங்க. இப்போ எதிர்த்தரப்புல இருந்து ஒரு தெளிவான ஆதாரமாக அவங்க வந்து ஒரு ஹதீஸை வந்து சொன்னாங்க, இப்போ யதீஹிமுல் ஜப்பார் பிஸ்ஸூரத்தின் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு தெளிவான ஆதாரம் அப்படின்னா வந்து குர்ஆன்லேருந்து ஒன்று சொன்னோம், லைஸ கமித்லிஹி ஷைஉன் அப்படின்னு. இப்போ அவங்க பிஸ்ஸூரத்தின் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து ஹதீஸ்லேயே அவங்க வந்து ஒன்று சொல்கிறதுனால, இப்போ சூரத்துங்கிறத வந்து இப்போ யௌம யுக்ஷஃப் அன் சாக் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு மறுமை நாளில் வந்து அல்லாஹ் வந்து கடுமையாக வந்து தண்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அது மாதிரி சூரத்துக்கும் வேறு விளக்கம் இருக்கா, இல்லை தோற்றம் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான விளக்கமா, அதை தெரியப்படுத்தவும். உஸ்தாத் ஷேக் அப்துல்லா உஸ்தாதுட்டா. அதாவது சூரத்துண்டு ஹதீஸில் இருக்குதுங்க, அதுக்கு உருவம்ன்ற அர்த்தம் தானா வேற அர்த்தம் இருக்குதா? இங்கே சூரத்து தான் வந்து போச்சுல, சூரத்துங்க வார்த்தை இருக்குது, அல்லாஹ் வருவான் சூரத்துலேண்டு இருக்குதே அப்படின்னாங்க. இப்படி இறைவனுக்கு பொருந்தாததையெல்லாம் வந்துட்டுச்சு அதனால் சொல்லுவோன்னு முடிவெடுத்துட்டா மக்கர் அல்லான்னு வருது, அல்லாஹு தாலா சூழ்ச்சி செய்வான் அப்படின்னு வருது. வந்துடுச்சுல அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான் சொல்லலாமா? நசுல்லாஹ நசியஹும்னு வருது, அல்லாஹ் மறந்து விடுவான் அவர்களைன்னு இருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான்ல அல்லாஹ் மறந்துடுவாண்டு, அல்லாஹ் மறதியாளன் இருக்கிறதுல அப்படியே சொல்லுங்க அப்படி நம்ம சொல்லலாமா? ஒவ்வொரு ஹாதிஉஹும் அல்லாஹ் மோசடி செய்வான்னு குர்ஆன்ல வந்திருக்கு, வந்ததை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டியது தானே. அல்லாஹ் மோசடி செய்வானா? இப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு மோசடி செய்வான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு பொருந்துமா? அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இருந்தாலும் இந்த அர்த்தம் அல்லாஹ்வுக்கு பொருந்தாது சொல்கிறோம்ல. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எப்படிங்க இது வேற அர்த்தங்க? இது அல்லாஹ் எவ்வளோ பேர் தூயவானவன், அவன் எப்படிங்க ஏமாற்றுவான் மோசடி செய்வான், அவன் எப்படிங்க மறதியாளன்னு சொல்கிறது, படைத்த இறைவன். ஆனால் அல்லாஹ் சொல்லி தான் இருக்கிறான். இங்கே எல்லாம் பொருந்தாதுங்கிறதுக்கு வேற அர்த்தம் கொடுக்குறோம்ல. உருவமும் அப்படித்தாங்க, அதான் சொன்னோம் அங்கே பொருந்தாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்து பாருங்க, சூரத்தின் யாரிஃபூனு வருது. நம்ம அப்பயே சொன்னோம் இது வந்து உருவம் அல்ல, சூரத்தில் வந்துட்டாலே உருவம்ங்கிறது இல்லைங்க, அது அரபி மொழி பிரகாரம் அதையும் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஃபோட்டோவுக்கு கூட சூரத்து தான். அப்போ அல்லாஹ் தாலா ஃபோட்டோவில் வருவான்னு அர்த்தம் வைக்கலாமா? கிடையாது. எது அல்லாஹ்வுக்கு பொருந்துமா அதை வைங்கிறோம். அல்லாஹ்வுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும், நம்ம நோக்கம் அதுதான். நம்மளை மாதிரி அல்லாஹ்வும் இருக்கிறான், கண்ணு மூக்கோட இருக்கிறான், கை காலோட இருக்கிறான். இது அல்லாஹ் மாண்புபடுத்துறதில்ல, அந்த அர்த்தம் இல்லை. அந்த அங்கேயே இருக்கிறது அந்த அர்த்தம் பொருந்தாது. யாரிஃபூன் அப்படி தான் இருக்குது, அவர்கள் அறிந்த அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தல் வடிவம், அறிந்த வடிவம்னு சொன்னால் இப்போ நான் தானே கேட்டோம், யாரு பார்த்து அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு தானே கேட்டோம். யாருமே பார்த்து அறியலங்கும் பொழுதே அங்கே உருவம் அல்லன்னு வரைஞ்சு போச்சுல. யாரு பார்த்தது? அறிந்த வடிவம்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துருக்கணும், அப்போ தான் அறிந்த வடிவம்ங்கிறது பொருத்தமாகும். நீங்கள் தான் சொல்கிறீங்களா யாருமே இல்லை, நம்புகிறோம் எப்படி உருவம் இருக்குது அது தெரியாது, கற்பனையில் இருக்குங்கிறீங்க, அப்போ பார்க்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அறிந்த உருவத்திலே வந்தாண்டா நீங்கள் தான் அறியலைங்கிறீங்க, அப்புறம் அறிந்த உருவத்தில் சொன்னால் அந்த உருவங்கிறது எப்படி சரியாக வரும்? அதனால் இறைவனுக்கு உருவங்கிறதுக்கு அந்த ஹதீஸு அறவே ஆதாரம் கிடையாதுங்க. யாரிப்புங்கிற வார்த்தை அது அறிவிக்குது. இறைவன் வருவான்டா என்னுடைய கட்டளை வரும். நான் அதையும் கூட நான் பல கட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் உயிரை கைப்பற்றுவான் இருக்குது, அவன் காரணகர்த்தா,
கட்டளையிடுவான் மலக்குமார்களுக்கு. 2 விதமா வசனம் இருக்கு. அல்லாஹ் யதோஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுகிறான் இருக்கு. அல்லாஹ் நேரடியாக வந்து ஒரு மனித உயிரை அப்படி பிடிங்கிட்டு போறானா? இல்லை, அதுக்குன்னு வானவர் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் செய்கிறதா சொல்கிறான். அதே போல் பாருங்க, நிறைய இருக்கு இன்னும். இப்போ ஃபமா தஹூ அக்பரஹுன்னு இருக்கு. அல்லாஹ் மோத்தாக்குறான், வானவர்களை வச்சுட்டாங்க. அல்லாஹ் தான் கபரில் கொண்டு போய் வைக்கிறான் இருக்கு. நல்லா கவனிங்க, கபரில் அல்லாஹ் கொண்டு வந்து அடக்கம் செய்கிறான். குளிய தோணு அல்லாவா? மையத்தை வச்சது அல்லாவா? அடக்கம் செஞ்சது நம்ம தாங்க செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபமா தஹூ, அல்லாஹ் தான் மோத்தாக்குறான். அக்பரஹு, கபரில் கொண்டு போய் அல்லாஹ் தான் அடக்கிறான்னு சொல்கிறான். அல்லாவே சொல்லிவிட்டான். இப்போ அடக்கிறவங்க எல்லாம் அல்லாண்டு அர்த்தம் வைப்பீங்களா? அப்போ நீங்கள் அல்லாஹ் தான் சொன்னான். அல்லாஹ்வுடைய அந்த உதவியோடு இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையோடு செய்கிறோம், அல்லாஹ் தந்த சக்தியை வச்சு செய்கிறோங்கிறதுக்கு நானே கபரில் கொண்டு போய் அடக்கணுங்கிறான். இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதனால் மையத்தை அல்லாவே தூக்குறான், அல்லாவே குழியில் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவீல. அங்கே அல்லாவே வர்றான்டால அல்லாவுடைய கட்டளைங்க, மலக்குமார்களை அனுப்பி வச்சு கட்டளை கொண்டு வருவான். அப்படி தான் புரியணும். நேரடியாக நீங்கள் வலிச்சிங்களாக்கா குர்ஆனில் எத்தனையோ இடங்கள் இருக்குது. இப்போ அல்லாஹ் ஹுவல்லதி அல்லாஹக்க அபுக்கா, சிரிக்க வைக்கிறவன் தான், அழ வைக்கிறவன் தான் இருக்கு. ஒரு ஆள் நகைச்சுவை சொன்னார், ஒரு ஆள் சிரிச்சாரு. அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் சிரிக்க வச்சேன்ட்டு. இப்போ உடனே நகைச்சுவை சொன்னவர் அல்லாஹ் சிரிக்க வச்சு விட்டாரு அப்படின்ல. சிரிக்க வைக்கிறது காரணமான அல்லாஹ் தான். ஒரு ஆள் அடித்தான் வேகமாக, ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கிறான், அடித்தது அல்லாஹ், ஏன் இவன் தானே அள வச்சான், அல்லாஹ் சொல்லிட்டான்ல நானும் அள வைக்கிறேன். அப்புறம் அர்த்தம் என்னங்க, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கு காரணமாக இருக்கிறத தானே செய்ததா சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். அல்லாவுடைய கட்டளை வரும்னு நினைங்க, அல்லாவுடைய வல்லமையை இந்த மக்கள் பார்ப்பாங்கன்னு வைங்க. அல்லாவுடைய பண்புகளை அது பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். இந்த உலகத்தில் அல்லாவுடைய சக்தி இருக்குதா இல்லையா? ஒரு மரம் வளருதுன்றாலே அந்த மரத்தில் அல்லாவுடைய சக்தியை பார்க்குறோமே. நீங்கள் என்னட்ட கூட அல்லா சக்தியை பார்க்குறீங்க. எப்படி? வண்ணல் கூவத்தில் இல்லா ஜமி, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இப்போ நான் கையை உயர்த்துறேன்னு வைங்களேன், அல்லாவுடைய ஆற்றலை நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை அல்லாவோட ஆற்றல் எப்படி கையை உயர்த்த முடியும்? நான் கையை உயர்த்துகிறேன் என்றாலே அல்லாவோட வல்லமை பார்க்கிறீர்களுங்க. இப்போ வல்லமை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதே போல் அங்கே இவர்களுக்கு தெரிந்த பண்பை பார்ப்பார்கள். அப்படி அர்த்தம் வைங்களேன். நீங்கள் வடிவம் இல்லாத இங்கே வடிவத்தின்னு பார்க்கலையே, தெரிந்த வடிவங்கிறது பொருந்தலையே. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் தாவூத் கைசர், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி ஜமாலி அவர்களிடத்தில், அதாவது உங்களுடைய இறைவன் உருவமற்றவன் என்கிற அந்த விஷயத்திற்கு முக்கியமான ஆதாரமாக லைசக்க மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எந்த ஒன்றுமே கிடையாது என்பதைத்தான் நீங்கள் அது ஒன்று தான் ஆதாரமாக வைத்தார்கள். இன்னும் ஒன்று வளம் இயக்குள்ள குஃபோ நகர், அவனுக்கு நிகராக ஒன்றுமில்லை, அதுவும் அதே கருத்தில் அமைந்த ஒன்று தான். இப்போ ஆதாரம்னு தந்தது இது மட்டும்தான். அப்படி ஆதாரமாக சொல்லும் பொழுது, அதை நிறுவிய பொழுது, இப்போ அதை வைத்துக்கொண்டு என்ன வாதத்தை வச்சாங்கன்னு சொன்னால், அந்த லைசக்கு மிஸ்லிஹி ஷைஉன் என்கிற வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன உருவமற்றவன் இல்லை என்பதற்கு எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், இப்போ மனிதர்களுக்கும் உருவம் இருக்குது, கால்நடைகளுக்கும் உருவம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ லைசக்கு மிஸ்லிஹி ஷைஉன் இல்லாமல் போயிடும். அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கிறது, மனிதனுக்கும் உருவம் இருக்கிறது, அப்போ அல்லாஹ்வை போல் இல்லை என்கிற வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்று விளக்கம் தந்தாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கில், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் உருவம் உள்ள விஷயங்களும் இருக்கிறது, உருவம் இல்லாத விஷயங்களும் இருக்குது. இப்போ மனிதர்களுக்கு உருவம் இருக்குது, கால்நடைகளுக்கு உருவம் இருக்கிறது. இப்படி உருவம் இருப்பதை போன்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் உருவம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அது அல்லாஹ்வுக்கு ஒப்பு தானே? உருவம் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகத்திலேயே உருவம் இல்லாமல் பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இது அல்லாஹ்வுக்கு ஒப்பாயிருச்சு. இப்போ இங்கே லைசக மிஸ்லிஹி ஷைஉன் எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இவர்களுடைய கேள்வி, இறைவனுக்கு உருவம் உண்டு நீங்கள் சொல்லிட்டீங்களாக்கா, நமக்கும் உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்குது, அதனால் உருவம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கும் உருவம் இருந்தால் அவன் நம்மளை மாதிரி ஆயிடுறான். லைசக்க மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று வேறு எவரும் இல்லை அப்படின்னாலும் சொன்னீங்க. சரி, இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் இல்லாத பொருட்களும் இருக்குதே. வாதத்தில் கூட காற்று அப்படின்னு சொல்லப்பட்டது, அதுக்கு உருவம் இல்லையில. அப்போ லைசக்க மிஸ்லிஹி ஷைஉன்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க.
காற்றுன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு தான், எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிடலாம், உருவம் இல்லை எந்த பொருளையும் வச்சுக்கிடலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது, எல்லை இருக்கிறது. இறைவன் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். மற்றவைகள்லாம் அப்படி கிடையாது, இடத்திற்கும் காலத்திற்கும் உட்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு பலூன்லேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயோ ஒரு காற்றை நம்ம செலுத்தலாம், அந்த பலூனுக்குள்ளே அந்த காற்று இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த காற்றுடைய எல்லை அது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கும். அல்லாஹு தாலாவுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை கிடையாது. இதில் லைஸ கமித்லிஹி ஷைஉன், இறைவனை போல் எதுவும் இல்லைங்கிற வந்துடும். ஒன்லி இந்த வடிவத்தில் மட்டும் சூரத்தில் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொன்றிலையும் அல்லாஹு தாலா லைஸ கமித்லிஹி ஷைஉன். இப்போ உருவம் இல்லை தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்குது காற்று. அல்லாஹு தாலா குறிப்பிட்ட எல்லை கிடையாது, லைஸ கமித்லிஹி ஷைஉன் இங்கே வந்துடும். அப்போ காற்று கடவுள் அல்லன்னு வந்துடும். அதே போல் ஒரு பலூனுக்குள்ளே காற்று எரிஞ்சு வச்சுக்கிறோங்க, திடீர்னு ஒரு ஊசி குத்துனுச்சு, காற்றெல்லாம் வெளியே போச்சு. காற்று இருந்தது, இப்போது இல்லை. இப்போ கடந்த காலம் ஆயிடுச்சு, காற்று இருந்தது இப்போ இல்லை. இறைவன் அப்படி கிடையாது, இருந்தான் இப்போ இல்லை, இனிமே இருப்பான், அப்படிலாம் கிடையாது. காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன். காற்றுங்கிறது உருவம் இல்லாவிட்டாலும் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது, காலத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு வரும்பொழுது லைஸ கமித்லிஹி ஷைஉன்ங்கிற அடிப்படையில் காற்று மட்டுமல்ல, உருவம் இல்லாத என்னென்று இருக்குதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வல்ல அப்படின்னு இதில் நம்ம புரியணும். ஒரே ஒரு ஆதாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையும் எதிலெல்லாம் இறைவனுக்கு ஒப்பீடுங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து முடிவு பண்ணிட்டா புரிந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி ஹஸ்ரத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. காலையில் விவாதத்தில் பேசும் பொழுது பிஜே அவர்கள் இறைவன் இரவு நேரத்தில் கீழே இறங்குகின்றான், அவனுடைய அரிசிலிருந்து கீழே ஆனால் அது பொருந்தலை அப்படின்னு சொல்லி, அந்த பொருந்தலைங்கிறதுக்கு காரணங்கள் வேறவா இருக்கலாம். நம்ம என்றைக்கும் சொல்லுவோம் இறைவன் இடம் பெயர்பவன் அல்ல. ஏன் இடம் பெயர்தல்ங்கிறது நமக்குரியது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாரு, நாளை ஃப்ளைட்டில் அமெரிக்கா போயிடுவார். அப்போ அவர் இடம் பெயர்றாரு. நேற்று இந்தியாவில், இன்றைக்கு அமெரிக்காவில் இடம் பெயர்தல் இது நமக்கு உண்டு. இறைவனுக்கு இடம் பெயர்தல் இல்லை. அரிசிலை இருந்தான், நமக்கு தான். நம்ம மாறி மாறி இருப்போம், அரங்கத்தில் இப்போ இருக்கிறோம், அதனால சென்னைக்கு வெளியில் நம்ம இப்போ இல்லை, இங்கே இருக்கிறனால அங்கே இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிடுவோம், இடம் பெயருவோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம், இறங்கி வர்றான்டா அல்லாவே வர்றான்னு சொல்லாதீங்க, அல்லாவுடைய பண்புக்கு மாற்றமானது, அல்லா ரஹ்மத் இறங்க. எப்படி மற்ற இடங்கள்லாம் இறைவனோட வல்லமை பாதுகாக்கிற வகையில் விளக்கம் கொடுத்தோமோ இதுக்கு விளக்கம் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்க சொல்கிற காரணங்கள் வேறவா இருக்கலாம், ஒப்புக்கொண்டாங்க. அதனால் இது ஒன்று பிரச்சனை தேவையில்லை. இந்த விஷயத்தில் இரு சாராருடைய கொலையும் ஒன்று தான், அல்லாஹ் வரலை அப்படிங்கிறது தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
என்னுடைய பேர் அப்துல் ஹமீது. நான் சகோதரர் பிஜே அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் பேசும்போது அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு உருவத்தில் வருவான் என்று கூறினீர்கள். அவர்கள் பேசும்போது அறிந்து கொண்டார்கள் என்று ஜமாலி கேட்டார். அது அவர்கள் எப்போது அறிந்து கொண்டார்கள் என்று ஜமாலி கேட்டார். அதற்கு நீங்கள் சொல்லும் விளக்கம் என்ன? அதாவது நான் ஆரம்பமாக எடுத்து வைத்த ஹதீஸை குறித்து இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதில் இறைவன் ஒரு உருவத்தில் வருவான். அப்போ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. பிறகு என்ன செய்வான் அல்லாஹ், அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க உருவத்தில் வருவான் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜமாலி அவர்கள் சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளத்தக்கன்னா எப்போ அவர்கள் அறிந்த உருவத்தில் வந்தார்கள்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்து ஒரு விளக்கம் சொன்னாங்க. அந்த மூலத்தில் அப்படி இல்லை. அவங்களும் அந்த மூலத்தை திருப்பி ஏரிஃபோன் வேறு சொல்லிக்கிட்டு வர இருந்தாங்க. அறிந்த உருவம் என்றால் அதுக்கு அர்த்தம் வேறு, அறிந்து கொள்ளத்தக்க உருவம் என்றால் அதுக்கு அர்த்தம் வேறு. அதான் அறிந்த உருவம் என்றால் ஏற்கனவே ஒரு பார்த்து அறிந்து வைத்திருக்கிற உருவம்னு அர்த்தம். அறிந்து கொள்ளத்தக்க உருவம் என்றால் ஏற்கனவே பார்த்துருக்க தேவையில்லை, அதை பார்த்தா இது இறைவனாக தான் இருப்பான் என்று புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இருப்பது. முன்னாடி பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸில் என்ன வார்த்தை தெரியுமா? சூரத்தில்லத்தி அரஃபுன்னு வரல. அவர்கள் எதை அறிந்தார்களோ அந்த வடிவத்தில் வந்தான்னு வரல. சூரத்தில்லத்தி அரிஃபூன், எது மாதிரி வந்தால் அவர்கள் அறிந்து கொள்வார்களோ அறிந்து கொள்ளத்தக்க வடிவத்தில் அல்லாஹ் வந்தான். அப்படி தான் அந்த அரபி மூலத்தில் இருக்கிறது. அதனால் எப்போ அறிந்து கொண்டாங்கன்னு கேட்கக்கூடாது. முதல்ல வரும்போது அதுனா சூரத்தின் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, தன்னை காட்டும் பொழுது ரெண்டு விதமாக அல்லாஹ் பிரிக்கிறான். அதுனா சூரத்தின், கொஞ்சம் அதுனாவான, அதனால கொஞ்சம் மட்டம்னு அர்த்தம் நம்ம சொல்கிறதா இருந்தால். மற்றதோடு ஒப்பிட்டு பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் வராமல் கொஞ்சம் சுமாரான தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். இந்த சுமாரான தோற்றம் இது இறைவனாக இருக்க முடியாது என்று அந்த மக்களுக்கு தோன்றுகிறது. இந்த அதுனா சூரத்தின் நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. முதல்ல அதுனா சூரத்தின் சுமாரான தோற்றத்தில் வருவான். அப்போ சுமாரான தோற்றத்தில் வந்தால் என்ன செய்வாங்க? என்ன இப்படி அல்லாஹ் இருப்பான், அல்லாண்டு அதுக்குன்னு ஒரு பிரம்மாண்டம் இருக்க வேணாமான்னு உங்கள் மனசில் படும் எல்லாருக்குமே. அதை வச்சு தான் மறுக்கிறாங்க மக்கள். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சூரத்தில்லத்தி யாரிஃபூன், எது மாதிரி வந்தால் அறிந்து கொள்வார்களோ அறிந்து கொண்டார்களோ இல்லை. யாரிஃபூன்கிற வார்த்தை என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆலிம்கள்லாம் இருக்கிறீங்க. வருங்கால வினை. சூரத்தில்லத்தி யாரிஃபூன், எது மாதிரி வந்தால் அறிந்து கொள்வார்களோ அது மாதிரி உருவத்தில் எல்லாம் வந்தாங்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தறியணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ முதல்ல வருவது சுமாரான தோற்றம் என்று ஹதீஸில் இருக்கிறது. ரெண்டாவது வந்தது எது மாதிரி வந்தால் அறிந்து கொள்வார்கள். அப்போ பார்க்கும்பொழுதே இது இறைவனாகத்தான் இருப்பான்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை பிரம்மாண்டங்களையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ் காட்சி தர்றான் அப்படின்ட்டு தான் அந்த மூலத்தில் இருக்கே தவிர, முன்னாடி எப்படி அறிந்து கொண்டார்கள்னு கேட்கக்கூடாது. அறிந்து கொண்ட உருவத்தில் வருவான் அந்த மூலத்தில் இல்லை. அறிந்து கொள்ளத்தக்க உருவத்தில் வருவான், அறிந்து கொண்ட உருவத்தில் வருவான் என்பதற்கும் அறிந்து கொள்ளத்தக்க உருவத்தில் வருவான் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை சிந்திச்சா அவங்க குழப்பம் தீர்ந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் முகமது சுல்தான், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. கடந்த 30 வருடங்களாக திரு பிஜே அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று வாதிடுகிறார் என்று நினைக்கிறேன். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை குரான், சஹீஹான் ஹதீஸ் என்று எதற்கெடுத்தாலும் புகாரி, இமாம்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரை என் அருகிலுள்ள நிறைய தௌஹீது சகோதரர்களிடத்தெல்லாம் பிஜே இந்த கருத்தை சொல்கிறார் என்று சொன்ன உடனே அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவரா இப்படி சொன்னாரா அப்படின்னு இன்னும் ஆச்சரியப்படுறாரு. இது முழுமையாக அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. இன்னொரு விஷயம், இந்த கருத்து இவர்கள் சொல்லக்கூடிய நிறையா எதற்கெடுத்தாலும் புகாரி மேமையெல்லாம் சொல்கிறாங்க, எந்த காலத்திலிருந்து தோன்றுச்சு? இதுக்கு முன்னாடி யாராவது இந்த வாதத்தை அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுங்கிற வாதத்தை வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இதுக்கு முன்னால் கூட உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு வாசகம் குர்ஆனில் எங்கேயும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது, முன்னோர்களுடைய கித்தாபுகளையும் கிடையாது, இப்னு தைமியாவுடைய கித்தாபுகளையும் கூட நம்ம இதுவரைக்கும் அந்த வாசகத்தை பார்க்கவே இல்லை. அதனால் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறது முன்னாலேருந்து நம்ம பார்க்குறோம், இல்லைன்னு தான் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு வழி தவறிய இயக்கங்கள்
அது நான் ஏற்கனவே சொன்ன கர்ராமியான்னு அவங்க 20 இருக்கும்னு வாதிட்டாங்க. இப்போ இன்றைக்கி கர்ராமியான ஒரு கூட்டம் கிடையாது. ஆனால் அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்களே தவிர அந்த பேர் இல்லை. அதே போல் முஜஸ்ஸிமா இறைவனுக்கு உருவம் கற்பிக்கக்கூடியவர்களே அதுக்கு அர்த்தம். அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டமும் இப்போ இல்லை, கித்தாபில் மட்டும் பார்க்கலாம். இப்படி கூட்டம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருக்குண்டு அக்கீதா அந்த நம்பிக்கை சம்மந்தப்பட்ட நூல்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சித்தாந்தம் இன்னைக்கு சிலர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பேருள்ள அமைப்பில் இப்போ இல்லைங்க. இன்னொன்று கேட்டீங்க, புகாரில் இதுலலாம் இல்லாமல் இருந்துச்சே, எப்படி இது வந்துச்சுன்னு கேட்டீங்க. அதுதான் இந்த தவறாக விளங்கினது தான் காரணம். குர்ஆனுடைய வசனங்களையும் அதீதுகளையும் இப்போ கூட பாருங்கள். இப்போ புகாரில் சம்மந்தப்பட்டது யரிஃபூண்டு தான் வருது, அரஃபூண்டு இல்லை. பொதுவாகவே அரபி மொழியில், நம்ம தமிழ் மொழியில் இப்போ பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸுன்ட்டு இருக்குங்க. அதே போல் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு இருக்குங்க. அரபி மொழியிலும் அப்படி இருக்குது. நீங்கள் இந்த தெரியும் அப்படிங்கிறதுக்கு எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்? நிகழ்காலத்துக்குரிய தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்ல மாட்டான், தெரியும். இது எல்லா லாங்குவேஜ்லையும். இங்கிலீஷில் ஐ நோ அப்படி தான் சொல்லுவீங்க. அரபியில் எடுத்துக்கிட்டா தெரியுமா அரிஃப் அப்படி தான் சொல்லுவாங்க, அரஃப் தூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது பொதுவாகவே லாங்குவேஜில் தெரியுமான்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிச்சு சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? தெரிந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் தெரியும் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இது நடைமுறை. இந்த நடைமுறை தான் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இப்போ கூட தெரியாதுங்கிறதுக்கு கூட அரபி மொழியில் இது தெரியுமா அப்படி கேட்பாங்க, லா அதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. அதுவும் மாதிரியான பாஸ்டன்ஸோட வார்த்தை இல்லைங்க. எப்படி சொல்லியிருக்கணும்? மா தரைத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க? லா அதிரிங்கிறாங்க. அதாவது ப்ரெசன்டனுடைய வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தெரிந்திருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸு வார்த்தை யூஸ் பண்ணுறது நடைமுறையில் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இப்படி ஒரு அர்த்தம் வச்சா அதே புகாரியில் சொன்னாங்கல்ல, அறிவுன்னு தானே இருக்குது, பார்த்தாங்க அறிஞ்சாங்கன்னு இல்லையான்னாங்கல்ல, அதே புகாரில் வேறு வார்த்தை கொண்டு வருதுல, அதில் இவங்களுடைய வாத பிரகாரம் பார்த்தா பாஸ்ட் டென்ஸாக தானே இருக்குது. கைர சூரத்தி ஹில்லத்தி ராவுஹு ஃபீஹா அப்படி தான் வருது. அங்கே ராவுங்கிற வார்த்தை என்ன? பார்த்தார்கள் அப்படின்னு தான் அர்த்தம், கடந்த காலம் தான் அர்த்தம். இப்போ இங்கே காலத்தை வச்சா பேசிட்டு இருக்கிறது. அப்போ இங்கே ரவுண்டு வந்துருச்சே அப்படின்னா உடனே பார்த்து அர்த்தம் வைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உருவத்தை காமிச்சிட்டான், இவனோட குணத்தை நான் பார்த்துட்டேன். குர்ஆனில் கூட வருது, அரினா மனாசிக்கானா குர்ஆனில் வருது. எங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களை காட்டுவாயாகன்னு இருக்கு. காட்டுறதா? அறிவித்து தருவாயாக. இந்த காட்டுதல் அப்படிங்கிறது, பார்த்தல் அப்படிங்கிறது, அறிந்து கொள்ளுதல், அறிவித்து கொடுத்தல் மீனிங்கில் எல்லா லாங்குவேஜிலையும் இருக்குது, குர்ஆன்லையும் இருக்க தான் செய்யுது. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் அறிந்திருக்கிற அர்த்தம் கொடுக்கலாம் தானே. அது அரபு மொழி இருக்க தானே செய்யுது. ஏற்கனவே அறிந்திருந்தார்களே அப்படின்னு போட்டிருந்தோன்னு வைங்க, முன்னால் அறிஞ்சிருந்தாங்க, இந்த நேரத்தில் அறியலைன்னு வந்துடும். இப்படி ஃபியூச்சரை போட்டால் தான் முன்னாலே அறிஞ்சாங்க, இப்போ அந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு வரும். அரஃபுன்னு போட்டு தான் வைங்க, ஒரு ஆள் சொல்லுவார், முன்னால் அறிஞ்சிருந்தான் தானங்க இருக்குது, கியாமத்தில் இருக்கும்போது இவங்க அந்த நேரத்தில் தெரியாதுங்க, முன்னால் அறிஞ்சிருந்தாங்க அப்படி ஒரு ஆள் விளக்கம் கொடுத்துருவார். அதனால தான் அறிந்திருக்கிற அப்படி கட்டத்தில் ஏற்புண்டு வருது. அதனால் இந்த வார்த்தையை வச்செல்லாம் இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அங்கே வடிவம்னு அர்த்தம் வச்சா எந்த வயலையும் பொருந்தாமல் போயிடும். ஏன்னா யாரும் பார்க்கலைங்கிறது ஒன்று, 2 உருவம் வர்றது ஒன்று, ஒரு உருவத்தை அல்லாவாகவே உண்டாக்கலான்னு ஒன்று. அப்போ அந்த உருவம் படைக்கப்பட்டு போச்சு. அல்லாஹ் படைக்கிறவன், படைக்கப்பட்ட பொருள் அல்ல, இன்னொரு ஒரு உருவத்தை உண்டாக்கணும். இப்போ அல்லாவே படைக்கப்பட்டவனா மாறிடுறான். இவ்வளோ சிக்கல் இருக்கிறதுனால தான் அந்த அர்த்தம் வைக்காதீங்க நம்ம சொல்கிறோம். அதனால் இறைவன் உருவம் உண்டுங்கிறதுக்கு அறவே ஆதாரம் இல்லை அந்த ஹதீஸ்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சாதிக் பாட்ஷா. இப்போ என்னுடைய கேள்வி ஜமாலி அவர்களுக்கு தான். அவர் ஒரு அந்த அர்ஷின் மீது அமர்ந்தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லும்போது, ஆட்சி கட்டிலில் அமர்ந்தான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஆட்சி கட்டிலில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டில்னு ஒன்று இல்லை, ஃபிசிக்கலாக இல்லை, அதிகாரத்தை கைப்பற்றினான் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். இப்போ அது மாதிரி சொல்லப்போனால், இப்போ என்னுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் இதயத்தில் சிம்மாசனம் இல்லை, மனசில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ முன்னாடி ஒன்று இருக்குது, சிம்மாசனம்னு ஒன்று இருக்குது. இருக்கும்போது இதய சிம்மாசனத்தில் அமர்ந்தார்னு சொன்னால் மனசுக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். சிம்மாசனத்தில் அமர்ந்தார்னு சொன்னால் அங்கே சிம்மாசனம்னு ஒரு பொருள் இருந்து அதில் உட்கார்ந்தாருந்தான பொருள் வரும். இப்போ ஆட்சி கட்டில்னு ஒன்று இல்லை, அதிகாரம்னு அதுக்கு வேணால் இலக்கியமாக சொல்லலாம். அரிஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபிசிக்கலாக இருக்குது, அதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க.
ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு பொருளை கையை காட்டி அதன் மீது அமர்ந்தான்னு சொன்னால் ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு ஆள் தான் அமர முடியும் அப்படிங்கிற என்னுடைய கேள்வி. இதுக்கு நீங்கள் விளக்கம் தாங்க. ஆட்சி கட்டிலில் அமர்ந்தான்கிற வார்த்தையை நம்ம இப்போது யூஸ் பண்ணுறது அதிகாரத்திற்கு அவங்க தகுதி உள்ளவங்க, அதிகாரம் செலுத்துகிற தகுதியை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தில் தான். இப்போ ஒருவர் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு வச்சுக்கிறோங்க, ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டார்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் அவர் வீட்டில் இருக்கலாம், வேறு எங்காவது இருக்கலாம், ஆட்சி கட்டில் உட்காராமல் நின்றுக்கிட்டு கூட இருக்கலாம். இப்போ இங்கே நோக்கம் என்னண்டா உட்கார்றதா இல்லையாங்கிறது இல்லை, அதிகாரம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான். சரிங்க, இந்த பிரதமரோ முதலமைச்சரோ அவங்க கட்டிலே உட்கார்றது இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, பாய் விரித்து தான் உட்கார்றாங்க. அப்போதும் ஆட்சி கட்டில் அமர்ந்தான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சேரில் உட்கார்றதா அதை விட்டு எந்திக்கிறாங்கிற அர்த்தமே கிடையாது. அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தான். அவர் பாயில் தான் உட்கார்றாரு. ஆஃபீஸு போனாலும் பிரதமர் பாயில் தான் உட்கார்ந்து வைங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் சொல்லுவோம். ஏன் இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்கிற வாசகம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? அதிகாரம் செலுத்துகிறாருங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதுனால அதையே யூஸ் பண்ணுமே தவிர இவர் பாயில் உட்கார்றதுனால பாயிலே அமர்ந்தான்னு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த அர்த்தம் வராது. இப்போ நம்ம சொல்கிறோம் பிரைம் மினிஸ்டர் பாயில் உட்காராரு, பிரைம் மினிஸ்டர் பாயிலே அமர்ந்தார் சொன்னோன்னு வைங்க, அதிகாரம் செலுத்துகிற அர்த்தமே வராது. ஏன்? அந்த ஒரு யூஸ், அந்த ஒரு உபயோகம் மக்கள் மத்தியில் இப்போ கிடையாது. அதனால் பழைய குருடி கதவை திறன்னு சொல்லுவோம். ஒரு ஆணுக்கு சொல்வதாக இருந்தாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். அவள் ஆம்பளைக்குன்னு சொல்கிறோங்கிறதுனால பழைய குருடன் கதவை திறன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணப்படுதோ அதுக்கு தான். இப்போ ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்கிறது கட்டில் உட்கார்றதா இல்லையா அப்படிங்கிறது அல்ல. உட்காரதாலும் உட்கார்தான்னு சொல்லலாம். இப்போ கூட ஆட்சி கட்டிலில் மன்மோகன் சிங் அமர்ந்துள்ளார்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஃப்ளைட்டில் போய்கிட்டே இருப்பார், அது ஃப்ளைட்டு இறங்கிட்டு இருப்பார், வேற எங்காவது நின்றுக்கிட்டு இருப்பார். ஆனாலும் இப்போ சொல்லுவோம். ஏங்க அர்த்தம் என்ன? அதிகாரம் செலுத்துகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்களாக்கா அல்லாஹ் அதிகாரம் செலுத்துகிறான், அவ்வளோதான் வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் ஷேக் மதார் ஆமிரி. நான் ஆயிரவிளக்கிலிருந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, சகோதரர் பிஜே அவர்களுடைய விளக்கத்திலே அறியத்தக்க விதத்தில் அல்லாவின் தோற்றத்தை காண்பார்கள் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன ஹஸரத் அவர்கள்ட்ட? அது அறியத்தக்க உருவம் அப்படின்றாலே அங்கே அடிபட்டு போச்சு. ஏன்னா ஏற்கனவே உருவம் இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இருக்குது, கை இருக்குது, அது எப்படி தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உருவத்தை அறியலைன்னு ஆகி போச்சு. கண் இருக்குது, எப்படி இருக்குது? நம்மளை கண்ணா அது தெரியாது. கண் இருக்குன்னு சொன்னாங்க, நம்பணும். ஆனால் கண்ணு தான், எப்படி தெரியாதுன்ட்டாங்க. அப்போ இவங்க உருவம்னு சொல்லி இருக்கிறாங்க, இது வரைக்கும் பார்க்கலை, அந்த உருவம் எப்படி இருக்குன்னு தெரியலை. அப்போ அதனால் அறியத்தக்க உருவங்கிற அர்த்தமே அங்கே பொருந்தாதுங்கிறத தான் அறிவிக்குது. அப்போ அந்த ஹதீஸ் உருவம் என்பதற்கு ஆதாரம் அல்லங்கிறத இது மூலம் அறிஞ்சு கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அப்துல் ஹமீத். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு. இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இறைவனுக்கு உருவம் இல்லை என்பது எதிர்த்தரப்பாளனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் காட்டாதவர்கள் அதற்கு சில சான்றுகளை சொல்லும்போது ஒரு சகோதரோட கேள்வி கேட்டார். எல்லா விஷயத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ இந்த சிலை வணக்கத்தை குறித்து அல்லாஹ்வுக்கு கடவுள் மாதிரி வடித்து செய்வதனால லா சூரத்தில் இல்லை, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் நேரடியாக அல்லாஹ் சொல்லலன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு விளக்கத்தை சொன்னார். காபாவில் 360 சிலைகள் இருக்கும்போது நபிசுல்லாசம் அவங்க சிலைகளை உடைச்சாங்களே, அந்த உடைக்கக்கூடிய செயலை அது ஆதாரம் சொல்ல வேண்டியன்னு சொல்லி அவசியம். சொல் செயல் அங்கீகாரம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அங்கே செயல் இருப்பதனால அந்த செயலும் ஆதாரம் என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கானல்லாஹு சமியம் பசீரா என்ற வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கொடுக்கும்போது அல்லாஹ் பார்க்கின்றான், இந்த கண்ணை கொண்டு என்ன செய்தாங்க, செயலை காட்டுறாங்க. அதே போல் இந்த காதை கொண்டு கேட்குறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே செயல் வந்துடுதே,
அப்போ இங்கே கண் இல்லையா? அதே போல் இங்கே காது இல்லையா? அதுக்கு வந்து கண் என்ற இடத்துல வந்து வேற ஒரு அர்த்தம் வைக்கணுமா, இல்லை வந்து காது என்ற இடத்துல வேற ஒரு அர்த்தம் வைக்கணுமா? இதுக்கு நீங்கள் சரியான விளக்கம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உள்ள சிலையை உடைச்சாங்கல்ல, அதுதான் ஆதாரம். உருவம் இல்லைங்கிறதுனால உடைச்சாங்க என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். அந்த வாதத்திற்கு நான் கேள்வி கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லலை. என்ன அந்த வாதத்தில் கேட்டோம்? அவங்க வந்து அல்லாஹ்வுக்காக சிலை வச்சுருந்தாங்க, அல்லாஹ்வுடைய உருவத்தையா 360 ஆக்கி வச்சுருந்தாங்க? இல்லை. அவங்க யாரையெல்லாம் பெரியவர்கள் நினைத்தார்களோ அவங்களெல்லாம் கடவுளுடைய குட்டி தெய்வங்கள் நினைத்து கொண்டு, இந்த குட்டி தெய்வங்கள் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு பரிந்துரை பேசும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தான் சிலை வச்சுருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு சிலை வச்சுருந்து அதை உடைச்சா கூட இந்த வாதத்தை கொஞ்சமாவது ஏற்றுக்கிறலாம். அப்போ அவங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சிலை வைத்திருக்கு தான் ரசூலுல்லாஹ் உடைச்சாங்களே தவிர அது அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஆதாரமாக ஆகாது. பாயிண்ட் 1. இதை நான் போய் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லலை. அடுத்து என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கே ஒருத்தன் சிலையை வச்சான்னு வைங்க, அது உடைச்சோண்டு வைங்க, அப்படி உடைச்சா கூட அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு ஆகாது. நீ வச்ச உருவம் இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? நீ பார்க்காத ஒன்றுக்கு ஏன்டா வச்ச அப்படின்னு தான் உடைச்சிருப்பாங்களே தவிர இந்த உருவமே இல்லைங்கிறது அந்த அர்த்தத்தை தரவே தராது. அப்போ அந்த செயல் தான் ஆதாரம்னு சொல்வார்களே, ஆனால் இந்த ஆதாரம் இருக்கான்னு நீங்களே நெஞ்சில் கை வச்சு என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்போ இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குற மாதிரி ரசூலுல்லாஹ் அப்படி காதில் கையை வச்சு அல்லாஹ் கேட்பவனாக இருக்கான்னு சொன்னாங்களே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? செயல் விளக்கம் காட்டிட்டாங்கல்ல, அந்த செயல் விளக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இது இல்லாத செயல் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிற செயல் விளக்கம் காதை காட்டி இன்னல்லா கானல்லாஹு சமியன், கண்ணை காட்டி பசீரன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது செயல் விளக்கம் தானே. சம்பந்தமில்லாத உடைக்கிறத ஆதாரம் காட்டினவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காது கண்ணையெல்லாம் காட்டி கேட்குறவனாக இருக்கிறான் பார்க்குறவனாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கும் பொழுது அதையும் வியாக்கியான செயல் விளக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க என்பது வந்து அவங்களுடைய சொல்லுக்கு மறுப்பாக நீங்கள் சொன்ன விளக்கமே தவிர அதில் கேள்வி ஒன்றும் இல்லை. கரெக்டாக கேட்டிருக்கிறீங்க, அழகான கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க.